நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு அர்ச்சனா, நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. அப்பா இருக்கல்ல. எனக்கு அம்மா, இவர் என்ன சொல்றாரு? நாம பொண்ண பெத்தவங்க, நாம பிடிவாதமா இருந்தா பிரச்சனை எப்படிமா தீரும்? பிரச்சனை இன்னும் பெருசாகும், அப்புறம் வருத்தப்பட்ட பிரயோஜனமும் இல்ல. அம்மா, நீங்க தான் எப்படியாவது அவருக்கு புரிய வைக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னென்னமோ அபசகுன மாதிரி தெரியுது. அக்கா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அம்மா, ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க பணிஞ்சு போறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு. அப்போ இன்னைக்கு ஏன் மௌனமா இருக்கீங்க? அம்மா ராதிகா, விட்டு கொடுக்க வேண்டிய விஷயமா இருந்திருந்தா நிச்சயமா விஸ்வநாதன் விட்டு கொடுத்துருப்பான். ஆனா இங்க நம்ம பொண்ணுக்கு அவங்க மாமியார் வீட்டுல கிடைக்க வேண்டிய மரியாதைக்கான விஷயம் இது. இதுல நிச்சயம் நாம விட்டு கொடுக்க முடியாது. விஸ்வநாதன் செஞ்சது சரிதாம்மா. அம்மா, நீங்களுமா? இப்படி இருந்தா நமக்கு எந்த முடிவும் கிடைக்க போறதில்ல. அம்மா, தயவு செஞ்சு கவலைப்படாம இருங்க. எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? அர்ச்சனை நிலைமையை யோசியா? ராதிகா, விஸ்வநாதனை புரிஞ்சுக்க நீ முயற்சி பண்ணு. அவ என்ன தப்பா பண்ணிட்டா? நியாயத்தை தானே சொல்லியிருக்கா. 2 பேரும் மனசை விட்டு பேசி புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்பதானே சரியாகும். 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு இல்லையா? முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற மன வேறுபாடு விலகி போகட்டும். இல்லனா அர்ச்சனா அங்க போயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிய போகுது. இவங்க பொண்ணு வாழ வெட்டிய வீட்டுல வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. என்னங்க, ஏதாவது செய்யுங்களேன். முதல்ல நீங்க எல்லாரும் கவலைப்படுறதை நிறுத்துறீங்களா? அண்ணன் நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஏன் என்ன வீட்ல இருந்து போனே பண்ணல? கூப்பிட்டீங்களா சார்? நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா மேனேஜர் எனக்கு கால் பண்ண சொல்லிட்டேன். சரிங்க சார். நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண தெரியுமா மோகன்? ஏய், அது வந்து நான் அப்பா கிட்ட பேசிட்டு ஏதோ ஞாபகத்துல போனை வீட்ல வச்சுட்டு போயிட்டேன். சாரி நந்தினி. எனக்கு இப்போ அண்ணியை பத்தி நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு ரொம்ப மனசு கவலையா தான் இருக்கு. நான் வேற அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். ஆனா அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கே புரியல. அர்ச்சனாவோட இந்த நிலைமைக்கு நாம 2 பேரும் தான் காரணம் மோகன். நீ சொல்றது உண்மைதான் நந்தினி. நாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. நீ ஒரு தடவை எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச? நான் கண்டிப்பா அர்ச்சனாக்கு ஃபோன் பண்றேன்.
என் மேல நீ ரொம்ப நம்பிக்கையோட இருந்தல்லம்மா. தயவு செஞ்சு என்ன நீ மன்னிச்சிடுவா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. இதை பாரு அர்ச்சனா, மாப்பிள்ள தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் என் மனசுக்கு சரின்னு பட்டதை தாமா செஞ்சேன். எது வேணா நடந்திருக்கட்டும், ஆனா அதனால உங்க 2 பேர் மனசுல ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. அது சரியாகாம எப்படிமா உன்னை அங்க அனுப்ப முடியும்? இந்த விரிசல் இன்னும் பெருசாயிடக்கூடாது இல்லையா? உனக்கு புரியுது இல்லையா? எனக்கு தெரியும் அர்ச்சனா, அந்த வீட்டு வாசக்கதவு உனக்காக எப்பவும் திறந்துதான் இருக்கு. அவங்களும் நீ திரும்பி வரணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுடைய மனக்கதவு உனக்காக திறந்திருக்கா இல்லையான்றதை நீ தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். உனக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல இப்ப ஏற்பட்டு இருக்கிற இந்த மனக்கசப்பு சரியாகிற வரைக்கும் இந்த குழப்பம் எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். நிச்சயம் சரியாகாது. மாப்பிள்ளை உன்னை கூட்டிட்டு போக வருவாரு. அப்ப எனக்கு புரிஞ்சிடும். என் பொண்ணை மரியாதையோட அன்போட அவங்க மாமியார் வீட்டுல கூப்பிடுறாங்கன்றத புரிஞ்சுக்குவேன். இது உன்னோட உரிமை அர்ச்சனா. அர்ச்சனா, எந்த அப்பாவுக்கும் இதுதான் ஆசையா இருக்கும். தான் பெத்த பொண்ணு சந்தோஷமா மரியாதையோட மாமியார் வீட்டுல இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். உனக்குள்ள இருக்கிற வேதனைய என்னால பரிபூர்ணமா புரிஞ்சுக்க முடியுது. தைரியமா இரு. பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. எல்லாம் சரியாயிடும். நான் இப்போ செஞ்சிருக்கிற எல்லா விஷயமுமே உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். உங்க அம்மா மாதிரி தயவு செஞ்சு நீங்க என்ன புரிஞ்சுக்காம போயிடாத. இல்லப்பா, கண்டிப்பா இல்ல. நீங்க எது செஞ்சாலும் என் நல்லதுக்காக தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நம்பிக்கை எனக்கு போதுமா? நீ நிச்சயமா கௌரவமா தான் உன் மாமியார் வீட்டுக்கு போவ. கவலைப்படாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவரோட பிடிவாதம் தான் எல்லா முயற்சியிலையும் மண்ணள்ளி போட்டுடுச்சு. அண்ணி, அவங்க பக்கமும் தப்பு இருக்குல்ல? அதுக்குன்னு அவங்கள நாம கேள்வி கேட்க முடியுமா? உங்களுக்கு தெரியாது, அவங்க அர்ச்சனாவை பத்தி நிறைய குறைகளை சொன்னாங்க. அவளோட மனசு சுத்தமா அவங்க வீட்டுல இல்லையா. தொட்டதுக்கெல்லாம் பிறந்த வீட்டுக்கு வந்து உட்காந்துடுறாளா. என்னக்கா இது? அவ இங்க வர்றதே இல்லையே. இது போய் நம்ம அவங்க வீட்டுல சொல்ல முடியுமா? அவ நம்ம பொண்ணு, அவளை மருமகளா தான் அனுப்பியிருக்கோம். மனசுல இருந்து மொத்தமா தூக்கி எறிஞ்சிடலையே. பாத்தியா ராதிகா, நான் உன்கிட்ட சொன்னேன் இல்ல, சும்மா சும்மா அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காதேன்னு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சா எங்கேயும் நிலையா இருக்க முடியாது. 2 குடும்பத்துக்குள்ள எவ்வளவு மனவேற்பாடு ஏற்பட்டுடுச்சு. ஆனா இப்ப அனுபவிக்கிறதெல்லாம் யாரு? அர்ச்சனாவும் மாப்பிளையும், எல்லா உறவுகளும். அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப என்ன பண்றது? ஒரு பக்கம் அவங்க கோவமா இருக்காங்க, ஒரு பக்கம் அர்ச்சனாவோட அப்பா அவர் என்னமோ பெருசா கண்டிஷன் போட்டிருக்காரு. அர்ச்சனா எப்படி அவ வீட்டுக்கு திரும்பி போக முடியும்? ஆமாமா, அர்ச்சனா என்ன இருந்தாலும் மாப்பிள்ளையோட தானே இருக்கணும். இந்த விஷயத்த எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறது தான் நல்லது. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா, அம்மா, நீங்க ஒரு தடவை நீங்க அவர்கிட்ட பேசுங்க. ராதிகா, பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல நீ எதையும் யோசிக்காம பேசிட்டு இருக்க. விஸ்வநாதன் நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்.
என்னாச்சுமா? அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணல. நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேம்மா. பெரியப்பாவும் அவங்க அப்பாவும் என்னம்மா பேசிக்கிட்டாங்க? என்ன சொல்றது கார்த்திக்? என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதுதான் நடக்குது. என்ன சொல்கிறீங்க? கார்த்திக், அர்ச்சனா சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு தான் நாங்க எல்லாருமே விரும்புறோம். ஆனா அவங்களுக்கு அனுப்புற எண்ணம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க பெரியப்பா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா சம்பந்தி திடீர்னு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ போய் அவளை சமாதானப்படுத்தி கூப்பிட்டாதான் அவளை அனுப்புவோன்னு சொல்லிட்டாங்க. நீ போய் அவளை இங்க கூட்டிட்டு வந்தாதான் அவ இங்க வருவாளா இல்லன்னா வரமாட்டாளா? உங்க பெரியப்பாவுடைய வார்த்தைகளுக்கு அவரு மரியாதையை கொடுக்கலப்பா. மருமக இங்க வரணுங்கிறதா எங்க ஆசையே. ஆனா உன் மாமனார் பெரியப்பா வார்த்தையே கேட்கவே இல்லையே. அவர் பொண்ணை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. பெரியப்பா முன்னாடி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அது எப்படிமா அவர் கண்டிஷனில் போடுவார்? அதுதான்ப்பா எங்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பெரியப்பாவை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவர் அர்ச்சனாவை இங்க கூட்டிட்டு வராம எப்படி கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு போறாரு? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் வேற பெரியப்பா வேறையா? நான் எப்படிமா பெரியப்பா இல்லாம அவங்க கிட்ட தனியா பேசுவேன்? அதைத்தான்பா நானும் அவங்க கிட்ட சொன்னேன். எங்க வீட்டு பையன் எங்க முடிவுக்கு மாறா எதுவும் செய்ய மாட்டான்னு சொன்னேன். மருமகளை திரும்ப இந்த வீட்டு கூட்டு வரதை பத்தி பேசணும். ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியலையே. ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். மருமகளை கூட்டிட்டு வர இனிமே யாரும் அங்க போக வேண்டாம். அவளா விருப்பப்பட்டான்னா இந்த வீட்டுக்கு தானா வரட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும் கார்த்திக். கடந்த சில நாட்களா நம்ம வீட்டில் நடந்த எதுவுமே சுத்தமா சரியில்லை. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உனக்கே இதை பத்தி நல்லா தெரியும். ஒரு நல்ல அப்பாவா உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். இனிமேல் எந்தாவது உன்னுடைய பொறுப்புகளை நீ உன் கையில எடுத்துக்கோ. அப்புறம் இன்னொன்னையும் ஞாபகத்தில் வச்சுக்க. நீ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதுல அர்ச்சனாவோட முடிவு சேர்ந்து இருக்கணும்ன்றத மறந்துடாத. ஏன்னா இப்போ உன்னுடைய வாழ்க்கை அர்ச்சனாவோட வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டுல அர்ச்சனா மேல எல்லாருமே ரொம்ப கோபமா இருக்காங்க. கார்த்திக், நீ ரொம்ப ரொம்ப சுலபமா அர்ச்சனாவை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லிட்ட. இதுல உன் அக்காவோட தப்பு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறியா? எல்லா தப்பையும் அர்ச்சனா மட்டும்தானே பண்ணா? இதெல்லாம் என்ன கார்த்திக்? எதுக்காக நீ அர்ச்சனாவுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? உன் பொண்டாட்டின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவா? யோசிச்சுப்பார். அமைதியா உட்கார்ந்து நிதானமா யோசிச்சுப்பார். உனக்கே எல்லாம் புரியும். என்ன விஷயம் கார்த்திக்? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏதோ இருக்கு. உன்னோட முகமே அதை காட்டி கொடுக்குதே. உன்னோட முகம் பார்த்தா என்னால சொல்ல முடியும் கார்த்திக். என்னன்னு சொல்லுப்பா.
வேற எதை பத்தியுமா நான் யோசிப்பேன்? நடந்த விஷயங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அர்ச்சனா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. என்னோட மனைவி, என்னோட வாழ்க்கை துணை. நான் அவளை என்னோட ஒரு நல்ல வாழ்க்கை துணைவியை தான் நினைச்சேன். அவளும் என்ன அதே மாதிரி புரிஞ்சுப்பான்னு நம்பிட்டு இருந்தேம்மா. ஆனா அவ என்ன புரிஞ்சுக்கவே இல்லம்மா. ஒருவேளை என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க மாட்டாமா? ஏமா ஏமா அவ அப்படி பண்ணா? எங்களுக்கு கல்யாணம் ஆனப்ப அர்ச்சனா என்கிட்ட ஒண்ணு சொன்னா. கணவன் மனைவினா 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்னு சொன்னா. நான் கண்ணை மூடிட்டு அவளை நம்ப ஆரம்பிச்சேன். ஆனா அவ என் நம்பிக்கையை உடைச்சிட்டாமா. அவளுக்கு என்ன பத்தி கவலையே இல்லம்மா. திடீர்னு மோகனும் அக்காவும் தான் அவளுக்கு ரொம்ப பெரிய ஆளாயிட்டாங்க. யார்கிட்டயும் எதை பத்தியும் சொல்லாதன்னு சொன்னாங்களா? உடனே அர்ச்சனா என்ன 3வது மனுஷனா பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எதுக்குமா அவ அப்படி பண்ணா? நான் வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சும் அவ அந்த மாதிரி பண்ணிருக்காமா. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு மனசு ரொம்ப ரொம்ப வலிக்குதுமா.